சோழிங்கநல்லூர் தொகுதி பாஜக தன்வசப்படுத்தும் எம்எல்ஏ சீட். துரோகம் செய்தவர்களுக்கு திருப்பி கொடுத்த நயினார். அதிரடி அரசியல் சர்வே. பதவிக்காக திமுக, பாஜக, அதிமுக என மாறி மாறி சென்று அரசியல் கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்திய வட்ட கவுன்சிலருக்கு பாடம் புகட்டிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். சென்னை புறநகர் மாவட்டத்தில் புதியதாக உதயமான ஒரு அதிமுக நபரால் சமீபத்தில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு பாஜகவில் இருந்த சுயாட்சி கவுன்சிலர் வேட்பாளரை எம்எல்ஏ பதவி சொல்லி ஆசை காட்டி எடப்பாடியார் வலையில் இழுத்து போட்டுள்ளார்கள். ஆனால் அதிமுக உடன்பிறப்புகளுக்கு ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாஜகவினர் விரக்தியாகி சோழிங்கநல்லூர் தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் அதிமுக தலைமையிடம் தனது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறாராம். அது மட்டுமல்லாமல் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பாஜக சார்பில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் மட்டுமே 1,00,000 மேல் வாக்குகள் பெற்றுள்ளதாக தெரிவிக்கின்றார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதியதாக இணைந்த காரப்பாக்கம் லியோ சுந்தரம் எம்எல்ஏ வேட்பாளராக போட்டியிட்டாலும் கூட்டணி கட்சியான பாஜக முற்றிலும் நிராகரித்து கிட்டத்தட்ட 1,00,000 மேல் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். இது திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பான இடமாக அமைந்துள்ளது என்பதை அரசியல் சர்வே எடுத்து காட்டுகிறது. மேலும் பாஜகவில் இருந்த நபருக்கு அழைப்பு கொடுக்காமல் அதிமுகவில் இருக்கும் பல முக்கிய ஜாம்பவான்களின் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் வருகின்ற தேர்தலில் கூட்டணி கட்சி வாக்குகள் பெரும்பான்மையான பெறுவதற்கு 100% வாய்ப்பு உள்ளது என்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை புறநகர் மாவட்டத்தில் ஜாதி மதம் என்பதையெல்லாம் பார்க்காமல் ஒட்டுமொத்த அதிமுகவினர் ஒன்று சேர்ந்து வருகின்ற தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதற்கு பல வாய்ப்புகள் உள்ளதாகவும் குறிப்பிடுகின்றார்கள்.